இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 33, கொல்லாமை. குறள் எண் 323. ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்ற அதன் பின்சார பொய்யாமை நன்று. தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நூலோர் தொகுத்த அறங்களுள் தன்னோடு இணைப்பின்றி தானேயாக நல்லது கொல்லாமை. அது ஒழிந்தால் பொய்யாமை அதன் பின்னே நிற்க நன்று என்கிறார். அதாவது ஒப்பு இல்லாத நன்மையானது கொல்லாமை, மேலும் அதனை பின் சார்ந்து வரும் பொய்யாமை நல்லது. கொல்லாமை என்பது பிற உயிர்களை கொள்வது மட்டுமல்ல, அதாவது காலத்தை, பொருள்களை, கொடுத்த வாக்கை கொலை செய்வதும் கொல்லாமைதான். கொல்லாமை என்ற செயலை மேற்கொள்ளும் வாழ்வினர்கள் பொய் பேச மாட்டார்கள். பொய் பேசுபவர்கள் கொல்லாமை கொல்லாமையை செய்வார்கள். பொய் பேசாதவர்கள் கொல்லாமையை செய்ய மாட்டார்கள், கொலை செய்பவராக இருப்பார். பொய் பேசுபவர்கள் கொலை செய்பவராக இருப்பர். பொய் பேசாதவர்கள் கொல்லாமையை செய்வார்கள். என்ன அற்புதமாக விளக்கி இருக்கிறார் பாருங்க. மனிதன் கொல்லக்கூடாது மட்டுமல்ல, அந்த காலம், பொருள், சூழ்நிலை அதையும் சொல்லுகிறார். அதுவும் கொல்லாமை தான் அப்படின்னு சொல்கிறார். அதை கொலை செய்வனும் கொல்லாமையாக இருக்க வேண்டும். அதனை கொலை செய்தாலும் அவன் கொலை செய்தவன கொன்றவனாகவே கருதப்படுவான் என்கிறார். அதனால் மாணவ செல்வங்களே, எந்த உயிரினமாகும், தாவர உயிரினங்கள் முதல், தாவரம் ஒரு உயிர் என்பதை நீங்கள் படித்திருக்கிறீர்கள். அதனால் எல்லா உயிர்களையுமே கொல்லக்கூடாது என்கிறார். அருமையாக இதை நூலோர் தொகுத்தவற்றுள் முதல்ல சொல்லிட்டாரு. இப்போ தனியாக அதே இருந்தாலும் அதையும் கொல்லக்கூடாது. தவறாக ஒருத்தன் கொல்லாமல் இருந்தால் அது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறார். அவன் பொய் பேசாதவன் சொல்கிறார். ஒரு கொல்லாமை செய்பவன் பொய் பேசாதவன். மாணவ செல்வங்கள், தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள். அதன்படி தங்கள் வாழ்க்கையை மேற்கொண்டீர்களானால் நிச்சயம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டை மீண்டும் நிலைநிறுத்துவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அதனால்தான் திருக்குறளை பேசுகிறேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம். என்னுடைய புத்தகங்கள் அனைத்திலும் திருக்குறளை குறிப்பிடாமல் இருக்க மாட்டேன். அது மட்டுமன்று, அந்த புத்தகத்தில் நான் எழுதும் நாவல்கள் அனைத்திலுமே நன்மையான கருத்துக்களை மட்டும் சொல்லி வருவேன். அது நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். இப்போது வெளிவரப்போவது மிக விரைவிலே விதிநிழல்கள். அதை நீங்கள் விதிநிழல்கள் அதுக்கு பேர் கொடுத்துருக்கீங்க, அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதனால் மொத்தமாகவே நாம் திருக்குறளை தினந்தோறும் படித்தால் நிச்சயமாக புது புது விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் உங்களோடு சந்திப்பவன் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.